இந்த கிணத்தை பார்த்தாலே மனசு குளிந்துருங்க. யாருக்கெல்லாம் குளிந்துருக்குன்னு கடைசியாக சொல்லுங்க. எவ்வளோ பெரிய கிணறு பாருங்க. சென்ட்டுக்கு 30,000 ரூபா, ஏக்கரு 30 லட்சம் ரூபா, மொத்தம் 8.25 ஏக்கர். எங்கே நிற்கோம்னா நம்ம புளியங்குடி பக்கத்தில் வாசுதேவநல்லூர்னா தெரியாத ஆளு கிடையாது. வாசுதேவநல்லூருக்கும் நம்ம சிவகிரிக்கும் இடையில நிற்கும். ஹைவேல, மதுரை ஹைவேலேருந்து 4 கிலோமீட்டர் வந்தால் போதும். மெயினான லொக்கேஷன் என்னென்ன இருக்குன்னு டீட்டெயிலாக பாருங்கள். 8.25 ஏக்கர் இருக்குது. கிணறு தாங்க மெயினாக சொல்லணும். தென்காசி மாவட்டத்தில் நான் பார்த்ததில்ல, என்ன தெரிஞ்சு பார்த்ததில்ல, நல்லா பெரிய கிணறு. இதேமாரி உங்கள் கிணறு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கமெண்ட் வச்சுருங்க. ஏன்னா வத்தவே செய்யாதான், எவ்வளோ நேரம் ஒன்றாலும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது பக்கத்தில், அதனால் தண்ணி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டினாப்பிலே இருக்குது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும். உயிர் வேலி பார்த்தீங்கன்னா வேலி பொறுத்த செலவே உங்களுக்கு கிடையாது. பாருங்கள், அந்த மரங்கள் இருக்கா, இந்த மரங்களை தாண்டி எதுவுமே வந்து கிடையாது, மனுஷங்க கூட வர முடியாது, அந்த மாதிரி வேலி. வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வேறு என்ன டீட்டெயில் தெரியணும்னாலும் கால் பண்ணுங்கள், மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உடனே நேரடியாக ஓனரை கொண்டாந்து விடுவோம். நல்ல இடம். ரேட்டை பற்றி கவலைப்படாங்க, நேரில் உட்காந்து கம்மி பண்ணி பேசுவோம். ஏன்னா ரேட்டு வந்து ஓனர் சொல்ல தான் செய்வாங்க, நம்ம தான் அடித்து பேசணும். வந்துடுங்க, ஓனர்னு குறைக்க என்னோடய பொறுப்பு. ஒரு சின்ன செட் ரூம் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ். நிறைய பேர் ஃப்ரீ சர்வீஸ்னால் என்னென்னு கேட்குங்க. வெளியே இருக்கவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ்னால் தெரிய முடியும். இலவச மின்சாரம். ஏன்னா கரண்ட் வந்து மானியமாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா கரண்ட் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் கரண்ட் பணமே கட்ட தேவையில்லை. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வந்து 500 மரம் நிற்கிங்க. 8.25 ஏக்கரில் 500 மரமும் இந்த மாதிரி இருக்குது. மெயின்டெனன்ஸ் இல்லை. துணிஞ்சு எப்படி காய்ச்சிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுது. இந்த மரங்கள் 100 மாமரம் நிற்கி. அந்த சைடு பார்த்தீங்கன்னா பெரிய மாமரம் நிற்கி. மரம்லாம் சரியாக கைப்பி தான் கசூம் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த 2 மரத்தையும் காமிச்சிடு. எல்லா மரமே 90% மரம் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. பெரிய மரம் வந்து கம்மியாக தாங்க நிற்கி. ஒரு 10-20 மரம் தான் நிற்கி. மாமரம், பெரிய மாமரம் இந்த சைடு நிற்கினேன். இந்த சைடு பெரிய மாமரமும் நிற்கி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வரிசையாக பெரிய மரம். ஏன்னா இடத்த ஃபுல்லும் காட்ட முடியாது, செல்லு வந்து ஹீட்டாகி வெடிச்சிடும், வெயில் சுல்லுன்னு அடிக்கா. ஆனால் அந்த இடத்துல தண்ணி அவ்வளோ மேலே கிடக்கு. அதனால் முடிஞ்ச அளவு காட்டிடுறேன். சூடாக ஆவர தண்டிக்கும். வாங்க. ஆமாம், இங்கே பாருங்கள், இந்த மாமரத்தெல்லாம் பாருங்கள். நீங்கள் இதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டலாம். இந்த இடத்துல கட்டினீங்கன்னா 2 மாடியில் நின்று பார்த்தீங்கன்னா மலை அழகாக தெரியும். ஒரு 5-6 கிலோமீட்டரில் மலை இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த சைடு மேற்கு சைடு சுற்றி நம்ம இடம் தான், யார்கிட்டையும் நின்று மாட்டாங்கட்டான். ஃபுல்லும் வேலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணிங்கன்னா மாமரத்தை பாருங்கள். இது ஒரு சின்ன மாந்தோப்பு மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் பண்ண ஆள் இல்லாமல் இருக்குது. யார் எடுக்காங்களோ அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். மண் பாதை எப்படின்னா மெட்டல் பாதை, தார் ரோடு போட்டிருக்கோம். தார் ரோடு கொஞ்சம் பிஞ்சு இருக்குது, இனிமேல் தான். அதுக்கப்புறம் மண் பாதை வந்து ஒரு 50 அடி மண் பாதை. வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாதை வழியெலாம் பிரச்சனை இல்லை. மாமரம், தென்னை மரம், எல்லா மரமும் நிற்கி. பனை மரமும் நிற்கி. நுங்கு சாப்பிடலாம், இளநீ சாப்பிட்லாம், எல்லாமே சாப்பிட்லாம். எடுக்கவங்களுக்கு பாருங்கள். மாங்காய்லாம் காய்க்க ஆரம்பிச்சிட்டுங்க. இப்போ ஒட்டு மாங்காய் தான். ஒட்டு மாங்காய் நீங்கள் கவலைப்படண்டா, உங்களுக்கு நல்லா காய்க்கும். 100 மாங்காய் இருக்குது. நீங்கள் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தென்னை மரமும் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு. ஒரு சொட்டு நீர் மட்டும் போட்டு கிணறு வந்து வத்தவே செய்யாது, ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அரச மரம். நம்ம இடத்துல அரச மரம் வந்து எந்த இடத்துலையும் நிற்காது. நம்ம இடத்துல அரச மரம் நிற்கி. பெரிய பெரிய மரங்கள் நிறையா நிற்கி. அந்த மரம் என்ன மரம்னே? இத்தி மரம், பனை மரம், எல்லா மரமும் இருக்குங்க. 8.25 ஏக்கர் தென்காசி மாவட்டத்தில். அதுவும் ஹைவேலேருந்து 4 கிலோமீட்டர், கரெக்டாக 4 கிலோமீட்டர் வந்தால் போதும். மெட்டல் ரோடுனா தார் ரோடு தான். தார் ரோடு வந்து மெட்டல் ரோடாக மாறிட்டு. ரோடு போடலை, கவர்மெண்ட்லேருந்து. போட்டாங்கன்னா பெரிய வேல்யூபிள் ஆயிரும். இடத்த வந்து ஒரு ஆட்டம் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுங்க. பாருங்கள், எல்லாமே பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, கொத்தாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. பாருங்கள், 150 மரம் மாமரம் அன்றைக்கி. ஒரு பைப் லைன் கனெக்ஷன் எல்லா பக்கமும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள், பைப் லைனு கவலை இல்லை. அரச மரம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. இந்த மரத்தை வந்து வெட்டியிருக்காங்க, கொஞ்சம் வெட்டாமல் நீங்கள் வளர விட்டிங்கன்னா சுற்றி ஒரு ஜம்முன்னு இருக்கும். ஒரு கூடார மாதிரி போட்டுடலாம். பைப் லைன் பாருங்கள். இந்த தென்னை மரத்தோட காய்ப்பை பற்றி பேச போகிறேன். இது நம்ம இடத்துக்குள்ள உள்ள மரம் தான் நிற்கி. பாருங்கள், இந்த மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கொண்டு பிடியாமல் காய்ச்சிருக்கு. மரத்தில் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அவ்வளோ பிடிச்சிருக்கு. எல்லா மரமும் அப்படி தான் காய்ச்சிருக்கு. ஒரு மரத்தை மட்டும் காட்டினா தப்பாயிருங்க. அதனால் இந்த மரத்தையும் காட்டினேன். இந்த மரம் வந்து அந்த மரம் 100% காய்ச்சிருக்கு. இது ஒரு 70%. அந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 80%. அப்படி அந்த மாதிரி ஒரு 50% குறையாமல் எல்லா மரமும் காய்ச்சிருக்கு. இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 70%. அது ஒரு 50%. இது ஒரு 70% காய்ச்சிருக்கு. அந்த மாதிரி எல்லா மரமும் ஆவரேஜாக கொலைக்கு 10 காய்க்கு மேலே, குறைஞ்சது 30 காய் 40 காய்க்கு மேலே இருக்குது. இந்த மண்ணுக்கு அப்படி இருக்குது. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுக்கலாம். காய் மட்டும் காய்க்க ஆரம்பிச்சுன்னா குறைஞ்சது, நான் சொல்றது குறைஞ்சது. நீங்களே கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாருங்கள், அப்படின்னா தெரியும். இளநீக்கு மட்டும் விற்றாலும் என்ன ரேட்டுக்கு போகும் தெரியும். அதனால் தென்னை மரம் பூரா வச்சு விட்ருக்காங்க. மெயின்டெனன்ஸ் பண்ண ஆள் இல்லை. நீங்கள் வந்து சொட்டு நீர் மட்டும் போட்டிங்கன்னா போதும். சுவிட்ச் அமுக்குனா எல்லா பக்கமும் கிணறு வந்து வற்றாது, அதுக்கு நம்ம கேரண்டி. ஆனால் மேக்கோடி வந்து குளம் இருக்குது. நம்ம இடத்துக்கு மேல்புறமாக குளம், பெரிய குளங்க. அதனால் பிரச்சனையே இல்லை, தண்ணி வற்றாது. அதனால் துணிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணி ஒரு தோப்பை உருவாக்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வாழணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க.
இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும். ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம். எங்கள் மூலம் வாங்க, நம்பி வாங்க, கால் பண்ணுங்கள், இடத்த வந்து பாருங்கள். கொஞ்சம் பாதை மட்டும் மண் பாதை தான். தார் ரோட்டிலேருந்து ஒரு 50 அடி மட்டும்தான் பாதை. உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பாதை வசதியோடு இருக்குது. சுற்றி இந்த மாதிரி வேலி இருக்குது. அதனால் எந்த கவலையும் தேவையில்லை. இந்த மரத்தையும் பாருங்கள், மேலே காய பாருங்கள். இந்த குறும்பல் எவ்வளோ பிடிச்சிருக்கு. ஆனால் பிடிச்ச பிறகு நிறையா உருந்துருக்கு. ஏன்னா இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால நிறையா உருந்துருக்கு. அந்த மரத்தை சூம் பண்ணி காட்டினேன், இங்கேருந்து காட்டினேன். இந்த மரத்தை பாட்டினேன், எப்படி இருக்குது பாருனேன். அருவா இருக்கா அண்ணாஜி? இளநீ கேட்டா உடனே ஏறி இருப்பேன் தம்பி. இருக்கா? எங்கே இருக்குது? கிழக்க போகணுமோ? அப்போ வேண்டாம். சரிட்டு நாங்களும் கிளம்புதான், நேரம் ஆகிட்டு. மரம் எப்படி காய்ச்சிருக்கு கட்டி அப்படின்னே போய் அருவா இல்லைன்ட்டாரு. நம்ம அருவாலாம் வண்டியில் கொண்டாந்துடணும், இல்லைன்னா இவங்ககிட்ட கேட்டு முடியலை. வெட்டி நம்ம பாட்டு குடிச்சிட்டு போகலாம், அடிக்க வெளியே எடுக்கிறதுனால இளநீ வெட்ட போகிறோம். உங்களுக்கு வேணா அந்த இடத்த வந்து பார்க்க வரவங்களுக்கு இளநீ பறித்து தரேண்ணா. நான் நின்று பறித்து தருவேன், இல்லைன்னா தர முடியும். வீடியோவில் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒளி தரோம், அதான் கவர் ஆயிருமாண்ணே. அங்கே கோடி மிதி மீச்சிட்டு தள்ளு. பாருங்க, இளநீ வேணும்னா வந்துடுங்க. அப்படியே ஒரு கொத்து கத்திங்க. அதான் இருக்கு பாருங்க, குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க ரிசல்ட்டு. தேனு மாரி இருக்குங்க. நம்ம இடத்துக்கு போகிற பாதைங்க இது வந்து தார் ரோடு தான். ஏன்னா தார் ரோடு போட்ட ரோடு தான். போட்ட ரோடு உடஞ்சிருக்கு. இதில் நேரே கரெக்டாக நம்ம மலை அடிவாரமாக தெரியுதா? இதுலேருந்து 1/2 கிலோமீட்டரில் தான் இருக்குது நம்ம இடம். ஹைவேலேருந்து நம்ம நிற்கக்கூடிய இடம் வந்து 3வது கிலோமீட்டரு. அடுத்து 1/2 கிலோமீட்டரில் நம்ம இடம் இருக்குது. அருவாக்காண்டி இங்கே வந்து வெட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஃபைனல் ரிசல்ட்டு. தண்ணி நல்லா இருக்குது. ஒரு இளநீ தோப்பு போட்டு உருவாக்கணும்னு நினைக்கவங்க இந்த இடத்த எடுக்கலாம். பாருங்கள், மாட்டை வச்சுலாம் பாரம்பரியமாக உழுதுகிட்டு இருக்காங்க. போதுங்க.